தொடரலாமா சுக்கிரனுடைய கதையை? அந்த நெல்மணிகளுக்குள்ளே புகுந்த ஆன்மாவோட சேர்த்து அந்த மனைவி நெல்மணிகளை சமைக்கிறாங்க. அந்த ஆன்மாவும் சேர்ந்து சமைக்கப்பட்டு விட்டது. அது உணவாக பரிமாறப்பட அந்த மனிதர் அந்த உணவை சாப்பிட்டு விடுகிறார். இப்போது சுக்கிரனுடைய ஆன்மா அந்த மனிதனின் வயிற்றில். சில நாட்கள் கழித்து மனைவி தாயாகிறாள். அந்த ஆன்மாதான் அவர்களுக்கு குழந்தையாக பிறக்கிறது. இப்போது சுக்கிரன் மறுபிறவி எடுத்து விட்டார். இப்போது விஸ்வாசி என்ன ஆகிறான்னு பார்க்கலாமா? பூலோகத்தில் ஒரு பெண் மானா பிறவி எடுக்கிறார். விவசாயியின் மகனாக மறுபிறவி எடுத்த சுக்கிரன் நந்தவனத்தில் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது மானாக பிறவி எடுத்த விஸ்வாசியும் அந்த நந்தவனத்திற்குள் வருகிறாள். இருவருக்கும் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். மானாக இருந்த விஸ்வாசியும் விவசாயியின் மகனாக இருந்த சுக்கிரனும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. தன் மகனை தேடி வந்த விவசாயி தன்னுடைய மகன் மானிடம் குடும்பம் நடத்துவதை பார்க்கிறார். கோபமுறுகிறார் விவசாயி. என்னுடைய மகனாக பிறந்து இப்படி ஒரு தகாத செயலை செய்துவிட்டாய். நீ எனக்கு மகனாக இருக்க அருகதையற்றவன் என்று கோபமுறுகிறார். நீ ஒரு பாம்பால் கடிக்கப்பட்டு இறந்து மலைப்பாம்பாக பிறப்பாய் என்று கோபப்படுகிறார் அந்த விவசாயி. விவசாயியின் கோபத்தைப் போலவே பாம்பால் கடிக்கப்பட்டு இறந்து மலைப்பாம்பாக பிறந்து அந்த பிறவியும் முடிந்து அரசனாக பிறவி எடுக்கிறார் சுக்கிரன். கடைசியாக கங்கை நதிக்கரையில் ஒரு ரிஷிக்கு மகனாக பிறக்கிறார் சுக்கிரன். இப்பொழுது சுக்கிரனின் தந்தை பிருகுமுனிவரை பற்றி கேட்கலாமா? பல ஆண்டு தவத்திற்கு பின்னர் கண்களை திறந்து பார்க்கிறார் பிருகுமுனிவர். அருகில் தன்னுடைய மகனின் உடல் உயிர் இல்லாமல் தேய்ந்து கிடப்பதை பார்க்கிறார். பிருகுமுனிவருக்கு யமதர்மராஜனின் மேல் கோபம் வருகிறது. உடனே அங்கே யமதர்மராஜன் பிரத்யட்சமாகி பிருகுமுனிவரிடம் என்ன நடந்தது என்பதை விளக்குகிறார். இப்பொழுது கங்கை நதி தீர்த்தத்தின் அருகே ரிஷியின் மகனாக பிறந்து அப்பொழுதும் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் சுக்கிரன் என்று சொல்ல, உடனே யமதர்மராஜன் சுக்கிரனின் அங்கே இருக்கிற ஆன்மாவை எடுத்து கொண்டு வந்து பிருகுமுனிவரின் அருகே இருந்த சுக்கிரனின் சடலத்துடன் சேர்க்கிறார். சுக்கிரன் தன்னுடைய மூடத்தனமான செயலை எண்ணி தந்தை பிருகுமுனிவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தொடர்ந்து போர் நடந்துக்கிட்டே இருக்கும். தேவர்களை காக்க தேவகுரு, அசுரர்களை காக்க யார்? சுக்கிரனை அடைந்த அசுரர்கள் எங்களுக்கு நீங்கள்தான் குரு என்று கேட்டுக்கொள்ள சுக்கிரனும் ஒத்துக்கொள்கிறார். அப்படியாக அசுரகுரு சுக்கிரன். கதை முடியவில்லை, இன்னும் தொடரும்.